அது அவர் சும்மா நாடகம் ஆடுறாங்க. இப்போ வரும்போது தான் பார்த்தேன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஒரு ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இதெல்லாம் மக்களை ஏமாற்றுறதுக்கு ஒரு நாடகம்தான். இந்த ஊராட்சி பகுதியெல்லாம் வந்து பூரா கூட்டம் நடத்தினார் நம்ம முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது. வாங்க, நான் முதலமைச்சரானா என்னை வருஷம் பூரா எப்போ வேணாலும் சந்திக்கலாம், கோட்டைக்கே வரலாம் இடத்துக்கு. யார் போய் இது வரைக்கும் சந்திச்சிருக்கா? யாருமே சந்திக்கலை. ரெண்டாவது, இவங்க 17 வருஷம் மத்தியில் பாரதிய ஜனதாவோட 10 வருஷம் இருந்திருக்காங்க, காங்கிரஸோட இருந்திருக்காங்க. 17 வருஷம் 2 கட்சியிலையும் கூட்டணி வச்சுருக்காங்க. இவங்க காலத்தில் நீட்டு வந்தது. அதே மாதிரி அந்த காலத்தில் அவங்க 17 வருஷத்தில் இவங்க ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளில் 7-8 ஆண்டுகள் தமிழகத்துக்கு நிதியே ஒதுக்கப்படலை. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? மத்தியில் திமுகவை பொறுத்தளவுக்கு திமுகவை பொறுத்தளவுக்கு அந்த குடும்பத்தை தான் நலமாக இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்க கட்சி மட்டும்தான் பார்ப்பாங்க, மற்ற எதையும் பார்த்ததே கிடையாது. அப்படி பார்த்துருந்தாங்கன்னா நமக்கு கச்சத்தீவு மீட்டெடுத்துருக்கலாம், காவிரி பிரச்சனையை முடித்து எடுத்துக்கலாம், முல்லை பெரியார் அணைக்கு எப்போ தீர்வு கண்டிருக்கலாம். எதையும் செய்யலை. அதே மாதிரி ஈழத்தமிழர் படுகொலையை தடுத்திருக்கலாம். எதையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவில்லை. இப்பொழுது கூட ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக விடியல் தருவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி விடியா ஆட்சியாக இருக்கிறது இந்த ஆட்சி. இன்றைக்கி 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரி உள்பட சென்றிருக்காங்களே, என்ன பணி செஞ்சிட்ருக்காங்க? நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் 40 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பியிருக்கோம். ஏற்கனவே 39 பேர் போனாங்க. என்ன செஞ்சாங்க? குரல் கொடுத்தாங்களா? அதுக்கான பணியை பண்ணாங்களா? அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் நம்ம மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் என் மக்களுக்கு என்ன பிரச்சனையை விட்டுட்டு செங்கோலை பற்றி பேசுகிறார். தமிழகத்துடைய பெருமையை நிலைநாட்டக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கிறது. அதை தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை? நிதி தேவை. மதுரைக்கு நிதி என்ன தேவை? இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆச்சுன்னு அவர் பேசலை. இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு என்னன்று கேட்கலை. சர்வதேச விமான நிலையத்தை பற்றி அவர் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பலை. சரி, மற்ற எம்பிகள் குரல் எழுப்பியிருக்கிறாங்களா? எழுப்பலை. இது மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக நடத்துகிற நாடகம். ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த மின்கட்டண உயர்வை எதிர்த்து கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த சொன்னாங்க. சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்குது தமிழகத்தில். போதைப்பொருள் மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது என்பதற்காக எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பட்டப்பகலிலே வெட்டி சாய்க்கப்படுகிறார்கள். மதுரையிலே பார்த்தேன் 14 கொலைகள் 2 வாரத்தில் 14 கொலை நடந்திருக்கு. இன்றைக்கி சர்வசாதாரணமாக கொலை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி டைம் பாஸுக்காக கொலை பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் நடக்குது. இப்படி நடக்கிறத கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை சகித்து கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி மத்திய அரசை கண்டித்து ஏதோ புதிதாக நிதி ஒதுக்காத மாதிரி இவங்க கண்டித்து நாடகம் நடத்துகிறார்கள். இதெல்லாம் சும்மா நாடகம், மக்களுக்கு நன்றாக தெரியும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எந்த பட்ஜெட்டு? மத்திய பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு அதில் எங்கள் முதலமைச்சர், எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னது மாதிரி தமிழகத்துக்கு நிறைய நிதிகள் ஒதுக்காது. நான் சொன்னது மாதிரி குறிப்பாக பல்வேறு நிதிகள் ஒதுக்காதது வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றதெல்லாம் பட்ஜெட்டுடைய உள்ளே போகும்போது தான் தெரியும். அது நமக்கு அதை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கலை. இல்லைங்க, மக்களுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு எப்படி தெரியும்? அந்த முழுமையான பட்ஜெட் வந்த பிறகு தான், அந்த பட்ஜெட்டுடைய சாரங்கள் தெரிஞ்ச பிறகு தான் இது அவுட்லைனாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஹெட்டில் பணம் ஒதுக்கியிருக்கிறாங்க இப்போ அப்படின்றத நம்ம அதெல்லாம் முழுமையாக பட்ஜெட் வந்த பிறகு, விவாதம் முடிந்த பிறகு தான் இன்னும் அந்த தாக்கல் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி திமுக இப்போ கூட தாக்கல் பண்ணாங்க. கடந்த முறை என்ன செஞ்சாங்க? சொன்னதை நிறைவேற்றியிருக்காங்களா? ஒன்றுமே நிறைவேற்றலை. குறிப்பாக நான் சொல்கிறேன், சீன பழமொழி ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஒருவருக்கு மீனை சுட்டு கொடுப்பதை காட்டிலும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த பழமொழி.
அந்த பழமொழிப்படி தான் அம்மா அவர்கள் மாணவ செல்வங்களுக்கு மாணவர்களுக்கு மடிக்கணி கொடுத்தாங்க. வாழ்க்கையில் உயர வேண்டும், பல்வேறு நிலைக்கு வர வேண்டும், உலகம் சார்ந்த கல்வியை அவர்கள் எட்ட வேண்டும் என்பதற்காக, அறிவு சார்ந்த கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக மடிக்கணி 54 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் இருக்கும்போது கொடுத்தோம், எடப்பாடியார் கொடுத்தார். இவங்க என்ன 1000 ரூபா கொடுக்குறதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷனை போட்டிருக்காங்க. பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். யாரும் கேட்டாங்களா? கேட்காமலே கொடுத்தாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா இல்லை, ஆனால் தாலி அந்த காலத்தில் அவங்க தாலிக்கு தங்கமாக கொடுத்தது இன்றைக்கி தாலியாக தொங்கிக்கிட்டு எத்தனையோ மாணவிகள், எத்தனையோ திருமணமான பெண்கள் மத்தியில் இன்றைக்கி ஏழை பெண்கள் திருமணம் முடிந்திருக்கு. இன்றைக்கி அதே மாதிரி சைக்கிளில் போகிற பெண்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. எல்லாம் அதே பாடப்புத்தகம் இலவசம் கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா 14 வகையான உபகரணங்கள் மாணவ செல்வங்களுக்கு கொடுத்தாங்க. காலில் போடுற பூட்ஸில் இருந்து எல்லாமே இது கொடுத்தாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி பண்ணாங்க. இதுதான் வளர்ச்சிக்கான திட்டங்கள். உண்மையான அம்மா வந்து உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினார். எங்கள் எடப்பாடியார் நடத்தினார். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். எவ்வளோ முதலீடு ஈர்த்தோம், எவ்வளோ வேலைவாய்ப்பு வந்தது. இன்றைக்கி 7 துறை முன்னிலை வந்துச்சுன்னு சொல்லி விளம்பரம் போடுறாங்க. பக்கமாக விளம்பரம் போடுறோம். அனைத்து துறையும் முன்னிலையில் இருந்தது எங்கள் ஆட்சியில். இதுக்காக பாராட்டினாங்க. எங்கள் முதலமைச்சர் அம்மாவை பாராட்டினாங்க. அம்மா அதனால தான் நாங்கள் கொடுத்த அத்தனை நலத்திட்டங்களையும் நம்பி தான் அம்மா அவர்கள் 2016 தனித்து சட்டமன்றத்துக்கு நின்றாங்க. 234 தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுத்தினாங்களா இல்லையா? வெற்றி பெற்றாங்க. அது மாதிரி இவங்க என்ன செஞ்சுருக்காங்க? எதுவுமே இல்லை. இது ஒரு நாடகம், மக்களை ஏமாற்ற இது ஒரு நாடகம். மத்திய அரசை சுட்டி காட்டிட்டு நடத்திருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.